வணக்கம் நண்பர்களே. சினிமா எவ்வளோ பெரிய தாக்கத்த உருவாக்கும் அப்படிங்கிறத நிகழ்காலத்துல நெறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா ஒரு சினிமா நெனச்சா, ஒரு சமூக சீர்திருத்தத்த கூட பண்ண முடியும். ஒரு சமூக புரட்சிய கூட பண்ற மாதிரி ஒரு சினிமாவ எடுக்க முடியும்னு அன்னைக்கே நிரூபித்து காட்டின ஒரு படம் தான் கருத்தம்மா. ஏன் அந்த படத்த நான் குறிப்பா சொல்றேன் அப்படின்னா, அந்த காலத்துல பெரிய புராணங்கள்லாம் நெறைய புராணங்கள் இருந்துச்சு. எல்லா புராணமுமே எல்லா புராணத்திலயும் சரி, இதிகாசத்திலயும் சரி, எல்லா வேதங்கள்லயுமே ஒரு பெண்ணுன்னா இப்படிதான் இருக்கணும். குனிஞ்ச தலை நிமிராம, தலை நெறைய பூ வச்சு, பொட்டு வச்சு, இப்போ கூட சில ரீல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பெண்கள் இந்த பக்கம் புரண்டு படுத்தா தான் குழந்தை பிறக்கும். குழந்தை பிறக்கலையா, நீங்க கை நெறைய வளையல் போட்டுக்கோங்க, தலை நெறைய பூ வச்சுக்கோங்க, மங்களகரமா இருங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்களுக்கு குழந்தை பேருக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நெறைய பிற்போக்குத்தனமான ரீல்ஸ நம்மளால பார்க்க முடியும். இப்ப நீங்க Instagramம தொறந்தீங்கன்னா, சயின்டிஃபிக்கா வளர்ந்திருக்கிற Instagramல இந்த மாதிரி சில பிற்போக்கான கருத்துக்கள உங்களால பார்க்க முடியும். ஆனா, அந்த காலத்துல பெண் சிசு கொலை அப்படிங்கிறது அ கௌரவமா இருந்தது. ஏன்னா, ஒரு பெண்ண பெத்து நெறைய பெண்கள பெத்து அவ ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க. "அஞ்ச பெத்தா அரசனும் ஆண்டியாவான்" அப்படின்ட்டு. அது ஒரிஜினல் பழமொழி என்ன அப்படிங்கிறது தெரியாது யாருக்கும். ஆனா 5 பெண் குழந்தைங்கள பெத்தா அதுக்கு சீர் செஞ்சு ஒழிஞ்சு அரசனும் ஆண்டி ஆயிடுவான் அப்படின்ட்டு ஒரு பிற்போக்கான ஒரு எரிச்சலூட்டக்கூடிய ஒரு பழமொழி இன்னைக்கும் நிலவிட்டு இருக்கு. ஆனா அந்த காலத்துல எவ்வளவு இருந்திருக்கும்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அந்த காலகட்டத்துல கருத்தம்மா மாதிரி ஒரு படத்த எடுக்கணும் அப்படின்னா, அது எவ்ளோ பெரிய சிந்தனையாளரால மட்டும் தான் முடியும். அந்த மாதிரி ஒரு படத்த ஃப்ரேம் பண்றதுக்கு. அது மட்டும் இல்லாம, எல்லாராலயும் ரசிக்கக்கூடிய வகையில அத மக்களுக்கு பிரசன்ட் பண்ணணும். கருத்தும் போய் சேரணும். கருத்து டைல்யூட் ஆயிறக்கூடாது. ஆனா, அந்த சினிமா துவனியும் குறையக்கூடாது அப்படிங்கும்போது, ஒரு ஆகப்பெரிய சிந்தனையாளர், பகுத்தறிவுவாதி, ஒரு சமூக சீர்திருத்தம் வேணும் அப்படின்ட்டு உண்மையிலே நினைக்கக்கூடிய ஒரு மனிதனால மட்டும் தான் அந்த மாதிரி ஒரு அழுத்தமான படைப்பை குடுக்க முடியும். சரிங்களா? கருத்தம்மா. ஒரு அப்பா இருக்காரு. ஆம்பள பிள்ளை வேணும் வேணும்னு நெனச்சு, பெண்ணா பெண்ணா பிறக்குது. 3வதும் பெண் அப்படின்னு தெரிஞ்ச உடனே, எனக்கு சீர் செஞ்சு மாளாது அப்படின்னு நெனைக்கிற அப்பா, அத கொல்றதுக்கு குடுத்துடுறாரு. அது தனியா வளருது. அது வேற கத. இதுல மொத பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வரதட்சணை கேட்டு கொடுமை பண்ணி அந்த பொண்ணு கொல்லப்படுறாங்க. அந்த வேதனையால அப்பா ஆம் வாதம் ஏற்பட்டு படுத்த படுக்கையா நோயாளி ஆயிடுறாங்க. இதுக்கப்புறம் தாங்க கதையே ஆரம்பிக்குது. பொண்ண பெத்தவன் மகராசன். பொண்ண பெத்தவன் ராசா மாதிரி இருப்பான். அப்படின்ட்டு சில பேர் சொல்லியிருப்பாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறத பாரதி ராஜா மாதிரி சில இயக்குனர்கள் மட்டுமே பெண்கள போற்றி இந்த மாதிரி சமுதாயத்துக்கு தேவையான சீர்திருத்தங்கள், பெண்களும் சமுதாயத்தின் ஒரு அங்கம் அப்படின்னு நெனச்சு, அவங்களும் ஒரு மனுஷிதான் நெனச்சு, அதுக்கப்புறம் கதைய நகர்த்தியிருப்பாரு பாருங்க. அந்த பக்கவாதம் அவங்க அப்பா படுத்த படுக்கையா ஆனதுக்கப்புறம், அவரு குளிக்க வைக்கிறதுல இருந்து, ட்ரெஸ் பண்ணி விடுறதுல இருந்து, ஐ மீன் இயற்கை உபாதைகள கிளீன் பண்ணி விடுற வரைக்கும் ஒரு பொண்ணு முகம் சுளிக்காம சந்தோஷமா செய்வா. எப்படி? ஒரு பொண்ணு முகம் சுளிக்காம சந்தோஷமா செய்வா. அந்த சீன்ல ஒரு பாட்டு வைக்கிறாரு. "ஆண் பிள்ளைய பெத்திருந்தா என்னைக்கும் என் பொழப்பு திண்ணையில, பெண் பிள்ளைய பெத்ததுனால கையொடஞ்ச என் பொழப்பும் கைவீசி நடக்குதம்மா" அப்படின்ட்டு ஒரு லைன் வச்சிருப்பாரு அந்த இடத்துல. நெனச்சு பாருங்க. ஒரு பெண்ண பெத்தவன் அரசனாவான் தவிர ஆண்டி ஆக மாட்டான் என்னைக்கும். பெண்ணும் ஒரு மனுஷி. பெண் எந்த விதத்திலயும் கீழானவள் கிடையாது. ஆனா பெண் தெய்வங்கள் இருக்கு. அம்மா தாயேன்னு கோயிலுக்கு போய் நம்ம கும்பிடுவோம். பெண்கள போற்றுவோம். பெண்கள பூஜை செய்வோம், ஆராதிப்போம். பூமாதேவின்னு கும்பிடுவோம். ஆனா பெண் சிசு கொலைகள் அதிகமா இருந்த மண்ணும் இதுதான். இந்த மாதிரி படம் நகருது. அதுக்கப்புறம் எல்லா பணிவிடைகளும் செய்யறாங்க. அப்புறம் அந்த அப்பா புரிஞ்சுக்கிறாங்க. பொம்பள பிள்ளையால நம்ம எவ்வளோ பாதுகாப்பா இருக்கோம் அப்படின்ட்டு புரிஞ்சுப்பாங்க. அதுக்கப்புறம்
எந்த பெண் பிள்ளைய வந்து கொல்ல சொல்லி குடுக்குறாரோ, அந்த பெண் பிள்ளை வந்து நாளைக்கு டாக்டரா படிச்சு அவர காப்பாத்தும். அவரோட உயிர காப்பாத்தும். பெண் பிள்ளைகள் படிச்சா உலக ஆழ்வார்கள் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஒரு சிந்தனை. படிக்க வைங்க. பொம்பள பிள்ளைய படிக்க வைங்க. அவ சீர் செய்றதுக்காக பொறக்கல. கல்யாணத்துக்காக பொறக்கல. பிள்ளை பேருக்காக பொறக்கல. படிக்க வைங்க அப்படிங்கிற ஒரு பகுத்தறிவு கருத்தோட அந்த படத்த வந்து முடிச்சிருப்பாரு. ரொம்ப பெரிய சிந்தனையாளருங்க. இந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் என்னவா இருந்துச்சுன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன அதே வருஷம், கருவுல இருக்கிற குழந்தை ஆணா, பெண்ணான்னு சொல்லக்கூடாது. அது சட்டப்படி குற்றம் என்ற ஆக்ட் பாஸ் ஆகுது. கருவுல இருக்கிற குழந்தை ஆணா, பெண்ணான்னு டிஸ்க்ளோஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஆக்ட் 1994 பாஸ் ஆகுது. அது மட்டும் இல்லாம, யுனிவர்சிட்டி ஆஃப் ஈடன்பர்க்ல வந்து ஒரு ரிசர்ச் ஸ்காலர் இந்த சிசு கொலை பத்தி ஒரு பிஹெச்டி பண்றாரு. அதுல வந்து இந்த படத்த ஒரு எடுத்துக்காட்டா வைக்கிறாரு. ஒரு ரெஃபரன்ஸா வைக்கிறாரு. பிஹெச்டி தீசிஸ்ல ஈடன்பர்க் மாதிரியான உயரிய யூனிவர்சிட்டியில ஒரு பிஹெச்டி பண்றாரு. அதுல வந்து இந்த படம் ரெஃபரன்ஸா போய் உட்காருது. சினிமானா இப்படி இருக்கணுங்க. சினிமாவால என்ன தாக்கம் ஏற்படும் அப்படின்றது வந்து யாருக்குமே தெரியாது. சினிமா இஸ் நாட் ஜஸ்ட் an என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட். என்டர்டெய்னிங் எலிமெண்ட் கிடையாது சினிமா அப்படிங்கிறது. இட் இஸ் அ டாக்குமெண்டேஷன். அந்த காலத்துல சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டாக்குமெண்டேஷன். ராஜராஜ காலம் ராஜராஜ சோழன் காலத்துல வந்து சொசைட்டி எப்படி இருந்தது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு சிவாஜி ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு கதை நடிக்கிறதுனாலதான் வந்து ஓ இப்படிதான் வந்து பெரிய கோயில் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கற்பனையாவது நம்மளுக்கு கண் முன்ன கொண்டு வர்றதுதான் சினிமா. சினிமா இஸ் நாட் அன் என்டர்டெயின்மெண்ட் எலிமெண்ட். அந்த மாதிரி என்டர்டெய்னிங் எலிமெண்டா மட்டும் இருந்ததுன்னா அங்க இருந்து ஒருத்தரை கடவுளா பாவிச்சு இன்னைக்கு அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்க மாட்டாங்க மக்கள். அதனால வந்து சினிமா எடுக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. சமுதாய பொறுப்பு இருக்கு. 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவை கொண்டா சியர்ஸ் அடிக்கன்னு கதை எடுக்கிறது இல்ல. அந்த மாதிரி கதை பண்ணிட்டு தனி மனித ஒழுக்கம் வேணும்னு இந்த பக்கம் பேசுறது வந்து சினிமா கிடையாது. சமுதாய அவலங்களை தோலுரிச்சு காமிச்சு சமுதாய சீர்திருத்த மாற்றம் அன்னைக்கு காலகட்டத்துல சமுதாயம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோட எடுக்கிறதும் சினிமா. அப்ப எவ்வளவு பெரிய சிந்தனையாளரால வந்து இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்கி இருக்க முடியும், எவ்வளவு பெரிய பகுத்தறிவுவாதியா இருக்க முடியும், மண்ணை பத்தி எவ்வளவு நினைச்சிருக்க முடியும், மண்ணுல நடக்கிற அவலங்களை பத்தி வந்து எவ்வளவு நினைச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு அழுத்தமான கதையை அவர் உருவாக்கிக்க முடியும். அதனாலதாங்க அவர் இயக்குனர் இமயம். எங்கள் இயக்குனர் இமயத்திற்கு இதயம் கனத்த இதயாஞ்சலிகள்.